கேமரா ஷாப் இருக்கான்னு தெரியல. இங்கே கேமரா கடையை தொலைவங்காட்டி நம்ம இன்னும் போயிட மாட்டேங்குது. ஏதோ ஒரு கடை இருக்குல்ல, ஏதோ ஒரு கடை இப்போ மட்டும் சகஜோதியாக இருக்கு. அது அண்ணே பார்த்து வாங்கண்ணே. இன்னும் அவ்வளோ சுத்தமாக இருக்குது. எங்கே இருக்குது? அந்த இருக்குதா? கேட்கலாம் ப்ரோ, வணக்கலாம். கேமரா கடை எங்கே இருக்குன்னு மொபைல் ஷாப்பில் கேட்டு வரலான்ட்டு இன்னும் போகிறாப்புல ரொம்ப அலைச்சல் விடுது. நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு மொபைல் கேமரா ஷாப்பை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்க ரோடு, ஆனால் ஜகஜோதியாக இருக்குங்க. அது மட்டும் வேற லெவலில் இருக்குது. லைட்டாக குளிருது, சரியான மழை வரும்போது. அண்ணே அண்ணே நன்றி. ஹெல்மெட்டு போடலைன்னா அடி ஒன்று நறுக்குன்னு இல்லை விடுவோம். எங்கே வழியை காணும். இல்லை ஹெல்மெட் போட்டோம்னா டக்குன்னு வரமாட்டேன். அதான் ரோட்டில் என்னமோ ஓடுது. ஓடுது. சரி, எந்த பக்கம்? 7th ஸ்ட்ரீட்டு கேட்குறீங்களா? அண்ணா அண்ணா 7th ஸ்ட்ரீட் இது 7வது மயூரானு கடை. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. போங்க. இதா மயூரா? ஏடா லைட்டு போட வேண்டியதாண்டா. எத்தடி இங்கேயே இருக்கும். சாப்பிடுங்க. வெயிட் அண்ட் வாட்ச். இல்லை சாப்பிடுவோம். நான் உள்ளே போயிட்டு வரலாம். உள்ளே போயிட்டு வந்துடலாம். இங்கே வந்தாச்சு. நாங்கள் உள்ளே போய் மைக்கு ஒயர் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறோங்க. கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லையம்மா, டபுள் இருக்கிறது தான் இருக்கும். டபுள்னா 2 ஜாக் வர்றது. பின்னாடி 2 இருக்கும். 2 ஹெட்ஃபோன் போட்டிங்க. அது 2 இப்போ இந்த ஜாக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று தானே, சிங்கிள் தானே வருது. இது எங்கே கனெக்ட் ஆகுது?
அது வந்துட்டு என்னென்னா கணக்காகுங்களா. இப்போ அவன் வச்சுருக்கிறது 2 ஜாக் இருக்கிற மாதிரி. டக்குனு மைக்கு வாங்குறதுக்கு பின்னு வாங்குறதுக்கு நம்ம என்ன அளவு அலைய வேண்டியதாகுது. ரைட்டில் இருக்காது. ரைட்னா அந்த முன்னாடியா? வந்தோம், வந்த இடத்துக்கே வந்துட்டுமா? எல்லாம் இருங்களா நான் வளைஞ்சிக்கிறேன். லிஃப்டா போலீஸ் சொன்னான் தப்பிச்சிட்டோம். பில்லு போட்டுட்டுக்கிறாங்க. ஒருவேளை எல்லாரும் செல்ல நோண்டிட்டீங்கன்னா நம்மளை கவனிக்கலையோ? கவனிச்சாலும் பரவாயில்ல, நம்மகிட்ட தான் எல்லாமே இருக்க. கேரளா போலீஸே பார்க்க போகிறோம்னா நம்ம ஊர் போலீஸை பார்க்க மாட்டோமா? நேராக தானே? கொஞ்சத்தில் ஒரு உரசிருப்பாங்க. நேராவா? இன்னும் நேரம். அம்மே அம்மே டாஸ்மாக் வேணாம், அது மோசம். ஆட்டோக்காரன் வருவீங்களா நீங்கள்? சாலக்கா அவன் இன்னும் ரோலர் கோஸ்டர் மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கான். நேராவா? இதுதா எங்க எல்லாம் மேலே ஓடுற மாதிரி இல்லடா வரீங்க. என்ன தாண்டா உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு மண்டையில் பிரச்சனை அப்படின்ற மாதிரி என்னடா பிரச்சனை உங்களுக்குலாம்? நீ அண்ணாண்டியா? இங்கே தான் காட்டுது. சாயத்ரி ஃபோட்டோஸை தான் மேலே எழுதிருக்கு. கடை இல்லை மேலையா? இங்கே கீழே கடை இல்லையா? இப்போ என்ன பண்ண? ஒருத்தன் விளாகர் பார்த்தோன்னா கூட நான் அவன் திரும்பி அவன் பக்கத்தில் கொஞ்சம் கேட்பேன். ப்ரோ இங்கே பக்கத்தில் கேமரா கடை ஏதாவது இருக்கா? தெரியல ப்ரோ, இருந்தாலும் இன்னைக்கு இருக்க மாட்டாங்க ப்ரோ. அப்படியா? நம்ம வந்து நேரம் கிராஸ்கட்டில் வேணால் போய் பாருங்கள். கிராஸ்கட்னா இது எப்படி போகணும் ப்ரோ? இந்த ரோட்லேயே நேராக போனீங்கன்னா வந்துடும் ப்ரோ. இது நேராவா? ரெண்டு போனீங்கன்னா அந்த ரோடு தான் மட்டும் இருந்தால் அங்கே தான் இருக்கும். இங்கே இந்த சைடு கேமரா இருக்குது இல்லைங்களா? சரி ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். இந்த நேரம் இப்படி ஆகி போச்சு. ஐயோ ஐயோ இல்லை ஆறுனு அடிச்சா என்னெல்லாம் ஆயிடுவோம் நீ? எல்லா கடையும் மூடி வச்சிருக்காங்க. இதுக்கோசரம் விடி நம்ம இருந்தால் பார்த்துட்டு போக முடியும். கேரளாவில் இங்கே இந்த மாதிரி கடை பொருள் இருக்கான்னு தெரிலன்றீங்களா? இருக்கிற ஊர்லேயே இந்த லட்சணம் அது வேணும். கரெக்டு தான். அங்கே அத்தனை ரூல்ஸ் போடுறாங்க. நேராக தானே சொன்னாங்க. அது கொஞ்ச நேரத்தில் புக்குன்னு ஆகி போச்சு எனக்கு. புரியல. அடிச்சோடி பார்த்தலாம். அதான் எங்க நேராவா?
நேராக போகும் நேராக போகும் நம்மளே எங்கேயுமே வளைக்கவே இல்லையே. இந்த தம்பிட்டு கேட்டு பார்ப்போமா? இங்கே போலீஸ் தாங்க. அதான் நேராக முன்னாடி நின்றுக்கிறாங்க லைட் போட்டு. அது சரி. ஆனால் நம்ம இந்த வழியில் வந்தோம். வந்த வழியில் தான் போயிட்டு இருக்கிறோமா? நான் கூட வழி மாறி போயிட்டோம். சரி ரைட்டு அப்படின்னு நினச்சேன். நான் தொலைஞ்சு போயிட்டு தான் நினச்சேன். ஏதோ போலீஸ் அண்ணா நம்மளை பிடிக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். சொன்னால் வாய் முகூர்த்தம் இங்கே பிடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப போயிடும். எப்படி இந்த ஊர் பிள்ளைங்க யாராக இருந்தாங்கன்னா கேட்கலாம். இவர்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவார். எல்லா இடத்துலையும் பைக்கில் சுற்றுறவர். அப்போ நான் அடுத்தது பார்த்தேன்னா எவனையாவது பார்த்தேன்னா கரெக்டாக போய் பிடிச்சிடுவேன். பிடிச்சிட்றேன். நம்ம அந்த அக்காட்ட கேட்போமா? இல்லைப்பா அட்ரஸ் இங்கே கேமரா ஷாப் எங்கே இருக்குன்னு தெரியுமா? சரி ஓகேண்ணா. கோயம்புத்தூரில் திக்கு தெரியாத நம்ம போனோம். நேரம் தான் போகணுமா? நான் கேட்கலான்னு நினச்சாங்க. கொடுமை அங்கே போய் கேட்கலாமா நினச்சேன். அங்கே தான் வேணும் கொண்டுருவோம் போ அப்படின்னு. ஆனால் எங்கேயாவது கடை ஓப்பன் பண்ணி வெய்யுங்க ஐயா. ஏயா அப்படி படா பற்றி அங்கே வேற ஒரு பையனி ஒரு பொண்ணையை போலீஸ்கார் பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம போகும்போது தான் பிடிச்சி வச்சுது. இன்னமும் பில்லு போட்டுக்கிறாங்க. ரெண்டு வாய்ப்பே இல்லை. வெள்ளை கலர் பையன் இல்லைப்பா, பக்கத்தில் ட்ரெஸ் போட்டுருந்தான், அதாவது ஷர்ட் போட்டுருந்தான். இன்னொருத்தர் பொண்ணு மாதிரி தான் இருந்துச்சு. சரி விடுங்க, மூளை கோளாறுன்னு நினைக்கிறேன் நான். இவ்வளோ பெருசாக இருக்கு. பைக்கு வர்ற மாதிரி. இது எங்கேயோ ரீல்ஸில் பார்த்த மாதிரி ஞாபகம். மேலே ஏறணுமா? இது கோயம்புத்தூரில் வந்து சிக்க விட்டு, கிணற விட்டு, மாட்டை விட்டு நம்ம யார்ட்டையாவது கேட்போமா? ஒரு ஸ்கூட்டி ஒன்று வருது. இருங்க கேட்போம். தலைவரே, ஐயோ இங்கே விளையாடுறான் யாருன்னு தெரில. அங்கிள் அண்ணன் தான் போயிட்டாங்க. ஐடியல் கேமராஸு தெரியாத ஊரில் வந்து மாட்டிக்கிட்டேங்க. கேமரா எங்குன்னு தெரியாமல் வாய்ப்பே உள்ளது. சரி இருங்க, அடித்து பிடிச்சி கடையை கண்டுபிடிக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன். அடித்து பிடிச்சி கடையை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்துட்டு உங்களுக்கு விளாக் நான் கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ வண்டியை வளைக்கிறேங்க, கேமரா ஆஃப் பண்ணுறேங்க, அப்புறமா கண்டினியூ பண்ணுறேங்க. ஜி இங்கே கேமரா ஷாப் எங்கே இருக்குது? கோப்ரோ ஆக்சசரிஸ் வாங்குறது ப்ரோ. காந்திவரம் தான் போகணும். இங்கே காட்டுதான். மேப் போட்ட ஒன்று இங்கே பக்கத்தில் மேப் அந்த வெளி வாங்க. வண்டி வருது. டயரை பர்ன் அவுட் பண்ணுவாங்களா? இல்லை பவுண்ட் பண்ணால் கூட இவ்வளோ புகை வராது. அங்கே பாருங்கள் எவ்வளோ புகை வருதுன்னு. வா கொசு மருந்தே அடிக்கலாம். தலைவர் வேறு லெவலில் பண்ணுறாப்புல. புகை மூட்டமாக இருக்கே. என்ன லுக்கு, என்ன தனி சீட்டாது. ரிச்சா நம்ம என்ன சாப்பிட போகிறோம்? சிக்கன் ரைஸ் கிடைக்குமா? ஹே
டேய் நீ இங்கே தாங்கிறியா? புகை புகை கொசு மருந்து அடிக்கிறாப்புல எல்லா ஏரியாவுக்கும். லெஃப்ட் சைட் போகிற மாதிரி ஏதாவது புரியல. லெஃப்ட் அந்த மாதிரி போய் பார்க்கலாம். போயிருந்தா இல்லை போகணும். அம்மா இப்போ நம்ம இதில் எதுக்கு போகிறோம்? சாப்பிட்றதுக்கா? போகும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ. இல்லை என்ன போன தாத்தா வராரு, கதரை விட போகிறாரு. அம்மாடி அது கலவராக விட்டு போகிறாரு. 5 நேரம் விட்டுட்டோம்னா வங்கின்னு வந்து நம்ம ஃபுட்டு கடை ஃபுட்டு வா இங்கே என்னமோ ஒரு கடை இருக்குது, ஆனால் கூட்டமாக இருக்குது. கடை தான் பார்த்துட்டு இதா இல்லை நமக்கு ஃபுல்லாக கடை தான். அந்தாண்ட போகலாமா? ஓகே காய்ஸ், நாங்கள் சாப்பிட்டு ரைடு கண்டினியூ பண்ண போகிறோம். பார்த்து போதிச்சேன் எதுக்கு சோக பாட்டு? இந்த பின்னாடியா? ஐ லவ் காட் சரி முன்னாடியா? அதான் பஸ் ஸ்டாண்டு ப்ரோ, நம்ம பார்த்தோம்ல சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு யூட்டன் போட்டோம்ல அதுதான். இதா நீ சாப்பிட்டுக்கலாமா? வண்டி ஓகே கைஸ், நாங்கள் சாப்பிட்டு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவோம். எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம வீடியோ யாரோ புதுசாக பார்த்துட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க. நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்துடும். தேங்க்யூ கைஸ். நான் சாப்பிட்டு கேரளா கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். பை பாய்.